Praise the Lord. Hallelujah. God is good. இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். உங்களை அன்போடு இந்த காலை உடன்படிக்கை தியானத்திற்கு வருகிறேன். And you're most welcome to the covenant of the day. And today is 7th July 2026, Tuesday, செவ்வாய்க்கிழமை. நல்லா இருக்கீங்களா? ஆண்டவருடைய வார்த்தையை தியானித்து அதை உட்கொள்ளும் பொழுது when you start to meditate and when you start to follow your brother and sister, that's a great blessing, நிச்சயமாக ஒரு பெரிய ஆசீர்வாதம் உண்டு என்பதிலே சந்தேகமே இல்லை. சரி, நாம் தொடர்ந்து வசனத்தை பார்ப்போம். நான் சொன்னேன், நம்ம ரெவலேஷன் புத்தகத்தை பார்க்குறோம், வெளிப்படுத்தின விசேஷம். இன்றைக்கி 1ஆம் அதிகாரம் 3வது வசனம். நான் சொன்ன உங்களுக்கு இந்த புத்தகம் யோவான் எழுதும் பொழுது அந்த சமயத்தில் சர்ச்சஸ் எல்லாம், கிறிஸ்தவர்களுக்கெல்லாம் ரொம்ப பாடுகள் இருந்தது. tribulation, great tribulations, and வாழ்வா சாவா அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு. அது இன்றைக்கும் தொடர்கிறது என்றால் அது மிகையாகாது. And of course John says we are in the last day, and now also is the last day. So it started in the 5th century. 2000 ஆண்டுகள் ஆகியும் அந்த பாடுகள் தொடர்ந்து கொண்டு தான் இருக்கிறது. ஐயசாமி சொன்னார், கடைசி வரைக்கும் விசுவாசமாக இருக்கிறவர்களே பாக்கியவான்கள். சரி, 3வது வசனத்தில் என்ன சொல்றார் பார்ப்போங்களா? verse 3. Blessed is he who reads and those who hear the words of his prophecy and keep those things which are written in it, for the time is near. The time is near, dear brother and sister. இந்த தீர்க்க தரிசன வசனங்களை வாசிக்கிறவனும் கேட்கிறவனும் இதில் எழுதி இருக்கிறவைகளை கை கொள்ளுகிறவர்களும் பாக்கியவான்கள். காலம் சமீபமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. காலம் சமீபமாய் இருக்கிறது. The time is near. அப்படின்னா என்ன அருமையானவர்களே? நம்முடைய மரணத்திற்கு காலம் சமீபமாய் இருக்கிறது. இந்த உலக அழிவுக்கு காலம் சமீபமாய் இருக்கிறது. ஆண்டவருடைய வருகைக்கும் காலம் சமீபமாய் இருக்கிறது. We can say, when you say it's a time it's near for our death, and near for tribulation is always, the tribulation is there, and near for Jesus' second coming. So it can be happen anytime, dear brother and sister. அப்போ அவர் என்ன சொல்றாரு? அப்படி இருக்கிறதுனால நீங்க என்ன செய்யணும்? இந்த வசனத்தை, இந்த ரெவலேஷன், இந்த தீர்க்க தரிசன வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது, when you read those who are hear and word of this prophecy and keep those things, படிக்கிறவர்கள், இதை கேட்டு அதன்படி வாழுகிறவர்கள் ஆசீர்வாதமாக இருப்பார்கள். ஹல்லேலூயா. What a privilege and a blessing, இந்த தீர்க்க தரிசன வசனங்களை வாசிக்கிறவர்களும் கேட்கிறவர்களும் இதில் எழுதியிருக்கவைகளை கை கொள்ளுகிறவர்களும், அல்லேலூயா, பாக்கியவான்கள். அருமையான சகோதரனே, சகோதரியே, ஒருவேளை நீ கேட்கலாம், வாசிக்காமல் இருக்கலாம், அல்லது நீ வாசிக்கலாம், கேட்கலாம், கை கொள்ளாமல் இருப்பாயானால் எப்படிங்க? Maybe you're hearing the word, reading the word. If you're not keeping, how, brother? You cannot be blessed. நீ ஆசீர்வாதமாக இருப்பதற்கு, பாக்கியவானாக இருப்பதற்கு ஆண்டவர் சொல்றாரு, நீ வாசித்து, நீ கேட்டு, அது மாதிரி கீழ்ப்படிய வேண்டும். சரி, உன்னால வாசிக்க முடியல, கேட்கறல்ல, அப்பயாவது கீழ்ப்படியணும். அதனால தான் பைபிளில் வசனங்கள் அடிக்கடி சொல்லுகிறது, காதுள்ளவன் கேட்கடவான். When you hear, you have to obey. You have to listen and obey. You must keep the word. சகோதரனே, சகோதரியே, இந்த காலத்தில் ரொம்ப என்ஜாய் பண்ணி கேட்குறாங்க. அவன் தானே, we like to listen. No more people are interested in reading. படிக்கிறது ரொம்ப குறைவு. கேட்கிறது, பார்க்குறதுனா ரொம்ப சந்தோஷம். வீடியோ டிக்டாக்ல பார்க்குறது, கேட்குறதுனா எஸ், ரொம்ப சந்தோஷமாக கைகளை தட்டி எல்லாம் செய்வாங்க. ஆனால் பின்பற்றுவது, பிறரை மன்னிக்க வேண்டும், பிறருக்கு இரக்கம் காட்ட வேண்டும், பிறருக்கு அன்பு காட்டும். You must have a compassion, passion you must have. Love one another, forgive one another, give and take. இந்த மாதிரி எல்லாம் இருக்காது. ஆனால் we are enjoying our service, we are celebrating and all, but we are not following what Christ wants us to do.
அப்ப அவர் சொல்றாரு, இந்த தீர்க்க தரிச இந்த ரெவலேஷன் நீ படிக்கிற காரியங்களை நீ கீழ்ப்படிந்தால், அருமையான சகோதரனே சகோதரியே, இப்ப வெளிப்படுத்தின விசேஷத்தை நாம் தியானித்து வருகிறோம். when you start to obey, dear brother and sister, you will be blessed. Blessed means what? You will see wonders, you will see miracles, you will see the Lord's hand upon you. அவர் உன்னை ஆசீர்வதிக்கிறதையும் வழி நடத்துகிறதையும் கரம் பிடித்து நடத்துகிறதையும் நீ காண்பாய். எஸ், யூ வில் see the wonders. ஒப்பு கொடுங்க, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, இந்த கால வேளைக்காக நன்றி. எல்லா துதிக்கான மகிமை உமக்கு உண்டாகட்டும். உடைய வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். உடைய வசனம் எங்களுக்கு பலன், எங்களுக்கு ஆறுதல், எங்களுக்கு எல்லாம். எஸ் லார்ட், your word is our strength and our foundation. And thank you, Lord, for your love. We praise you. உம்மை துதிக்கிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். இன்றைக்கு ஒப்பு கொடுக்கிற பிள்ளைகள் மீது ஒரு வல்லமை கடந்து செல்லட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நமது ஆண்டவராகிய இயேசுவினுடைய கிருபை, பிதாவின் அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியம் உங்களோடு உங்களை ஆசீர்வதித்து காப்பதாக. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். பிரதர் சிஸ்டர், சகோதரனே சகோதரியே, ஆண்டோட வார்த்தைக்கு கீழ்ப்படியுங்கள். ஒபே ஆர் கீப் த வேர்ட் ஆஃப் காட். கீழ்ப்படியுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். டேக் கேர் அண்ட் காட் பிளஸ்.